ஹலோ வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான பாஸ்தா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த முறையை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் 1K சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். வாங்க இன்றைக்கி எப்படி இந்த ரெசிபி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஹாட் வாட்டர் ரெடி பண்ணிக்கணும். கொஞ்சமாக வாட்டர் பாயில் பண்ணிக்கலாம். அது கூட உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெயாக சேர்க்குறோன்னா அந்த பாஸ்தா வேக வைக்கும்போது குழன்னு இல்லாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இல்லாமல் கலன்னு கிடைக்கிறதுக்கு தான் நம்ம எண்ணெய் போட்டுக்கிறோம். அதனால் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கப் பாஸ்தா எடுத்து நம்ம அதில் வேக வைக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பாஸ்தா நீங்கள் எடுத்துக்கோங்க. பாஸ்தா டிஃப்ரெண்ட் மாடலில் நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பாஸ்தா கிடைக்குதோ அதை வாங்கிட்டு பண்ணுங்கள். அதேமாரி கொஞ்சமாக எப்போவுமே பாஸ்தா கொஞ்சமாக செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதிகமாக செய்யும்போது பொருள் அளவு தெரியாமல் போயிடும், டேஸ்ட்டு கம்மியாகிடும், அப்புறம் நல்லா இருக்காது. மற்ற யாரும் சாப்பிட மாட்டாங்க அதிகமாக பாஸ்தா. குழந்தைங்க தான் நல்லா விரும்பி பாஸ்தா சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சமாகவே நம்ம செஞ்சுக்கலாம். இப்போது நல்லா கொதிக்குது. நல்லா கிண்டி விட்டுட்டுருங்க. ஒன்றோட ஒன்று சேராமல் நல்லா கிண்டி விட்டு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அரை வேக்காடு தான் வெந்திருக்குது. மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சுக்கோங்க எப்போவுமே. அப்போ தான் நல்லா வேகும். இல்லைனா ஓவர் ஹீட்டு வச்சோம்னா கொலன்னு குழஞ்சி போயிடும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் கலன்னு நம்மளுக்கு அழகாக கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். என்னென்னு நான் போடும்போது ஒவ்வொரு பேராக சொல்கிறேன். இப்போ என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு மட்டும் ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் கரெக்டாக ரெடியாக எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதை அதிகமாக நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க போகிறதில்ல. பொறுமையாக ஒன்றா போட்டுக்கலான்னு நினைக்கிறதுக்கு உடனே பெரட்டி உடனே எடுத்துக்க போகிறோம். இல்லைன்னா இதோட டேஸ்ட் ஓவர் குக் பண்ணோம்னா டேஸ்ட்டெல்லாம் மாறி ரொம்ப நல்லா இருக்காது. அதனால தான் சொல்கிறேன். இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச இஞ்சி, பூண்டு, மிளகாய், பச்சை மிளகாய் பொடியாக ரொம்ப பொடியாக நறுக்கி இதுக்குள்ளே போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இது இப்போது நல்லா வெந்துருச்சு டக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம இந்தமாரி ஷேப்பில் நறுக்கி வச்சுருந்த ஒரு ஆனியனை சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேமை மீடியம் ஹீட்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஓவர் குக் பண்ண போகிறதில்ல, அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சோயா சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இதோட அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். இப்போது லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. சாஸ் சேர்க்கும்போது லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்தமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே கார்ன்ஃப்ளவர் லிக்விடு திக் கன்சிஸ்டன்சிக்கு மாற்ற தான் திக்காக ஆகிறதுக்காக தான் நம்ம சேர்ப்போம். அதனால தான் சேர்த்துருக்குறோம். இப்போது அது குக் ஆகும்போது கொஞ்சம் திக்காகி மாறிட்டே வரும். நம்மளுக்கு நல்லா குக் ஆகிடுச்சுன்னா நல்லா திக்காகவே மாறிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிக்சிங் ஃபியூ செகண்ட்லேயே இது திக்காக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தாவை இதுக்குள்ளே கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதுக்குள்ளே எல்லா சாஸும் மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஹீட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஏன்னா பாஸ்தா ஆறி போயிருக்கும். அது சூடுபடுத்தணும்னா கொஞ்சம் ஹீட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். லோலேருந்து மீடியத்துக்கு வச்சுக்கோங்க. கைவிடாமல் ஆனால் கிண்டிகிட்டே இருங்க. கிண்டாமல் விட்டுட்டிங்கன்னா அடியில் கருப்பாக பிடிச்சிக்கும். அதனால் கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான உப்பும் இது கூடயே சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக கண்டிப்பாக சேர்த்து தாகணும், இல்லைனா பத்தாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு தேவையான கொத்தமல்லி இலை எதுவாக இருந்தாலும் சேர்த்து டெக்கரேஷனுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா நம்மளுக்கு வெந்துடுச்சு. அதனால் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு முக்கியமான பொருள் நான் சேர்க்க போகிறேன். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக அந்த பொருளை நீங்கள் சேர்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த பொருளை சேர்த்து இதை கூட சாப்பிடும்போது ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்காத சுவையில் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் இதேமாரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கொஞ்சமாக தான் இருந்தது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அந்த முக்கியமான பொருள் வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த கேரட்டு தான். இந்தமாரி காய் துருவுறதில் வச்சு கேரட்டை சின்ன கண்ணில் வச்சு செத்தி எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். இந்தமாரி கேரட்டை இது கூட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் கேரட்டை வச்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த பாஸ்தா ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் பாஸ்தா போட்டு குழந்தைங்கள்ட்ட கொடுங்க. செம்மையாக சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லார்ட்டையும் டேஸ்ட் பண்ண கொடுங்க. காலியாகிடும் உடனே. பாருங்கள் சூப்பராக இருக்குது, டெலிஷியஸாக. மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.